ஹாய் ஆமி, நான் உங்கள் ஜெஸி. ஸோ இன்றைக்கி ஒரு பர்த்டே விஷ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் ரெக்வஸ்ட் வீடியோ கூட. ஹாப்பி பர்த்டே ஆசா. ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க. ஸோ நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். இது உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்காக விஷ் பண்ண சொன்னாங்க. உங்களுக்கான வீடியோ பார்த்துடலாமா இன்னைக்கு? வாங்க வாங்க. ஸ்டார்டிங் சீனில் டே தான் இப்போ ஒரு சேரில் உட்காந்து ரொம்ப யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. இப்போது டேவோட அம்மா தான், ஹே டே இங்கே பாரு, இது போட்டுக்கோ, உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடுறியா? என்ன ஏன் தனியாகவே விட மாட்டேன்? ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்க சுற்றி. என்னடா பேசக்கூட கூடாதா? இதை போட்டுக்கோ, உனக்கு அழகாக இருக்கும், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. போட்டே தான் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அவர் ரொம்ப ஹைஸ் கூட பிளிங்க் பண்ணாமல் எதையும் ரொம்ப யோசிச்சுட்ருக்காரு. இப்போது டேக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. 2 years பேக். இப்போது டே தான் அவசரமாக காலேஜுக்கு சீக்கிரமாக போகிறாரு. போயிட்டு அவரோட கிளாஸில் உட்காந்துட்டு எதுக்கு என்ன சீக்கிரமாக வர சொன்னா? ஏன்னா ரொம்ப வியர்டாக இருக்குது, யாருமே இல்லாமல் கிளாஸே. இப்போது இன்னொரு பர்சன் தான் உள்ளே வராங்களே, போகம் தான் அது. வந்துட்டு ஹே ஹாய் டே வந்துட்டியா? வரமாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. டேவும் சொல்லு போகம், எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. போகம் வந்து உடனே டேவோட ஹேண்ட்ஸ் பிடிச்சிட்டு டே அது வந்து ஐ லவ் யூ. என்ன போகம் சொல்கிறேன்? லவ் பண்ணுறியா என்ன? ஆமாம், உன்னை லவ் பண்ணுறேன். பட் இல்லை, நீ இப்போது எதுவும் சொல்லாத, யோசிச்சு சொல்லு. நான் ஈவினிங் கேன்டீன் கிட்ட வெயிட் பண்ணுவேன். ஓகே ஓகே பாய் டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. டேக்கு ஒன்றுமே புரியல. போகம் என்ன லவ் பண்ணுறேன்னா? இது என்ன புதுசாக இருக்குது? எனக்கு மட்டும்தான் ஒன் சைடில் இது மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவனுக்கும் அதே மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு டீ அங்கே தனியாக பேசிகிட்ருக்காரு. இப்போது ஈவினிங் போல் தான் ஆகுதே. டீ அப்படியே ஷையாக குனிஞ்சிட்டே நடந்து வர்றாரு அந்த சைட். அப்போது போகம் கிட்டே போய் நின்றுட்டு போகம், அது வந்து என்னாச்சு சொல்லுடே. அது நானும் தான். வாட்? என்ன சொன்ன? இல்லை, நானும் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ போகம்க்கு ஒன்றுமே புரியல. அங்கேயும் இங்கேயும் குச்சி விளையாடுறாரு. மச்சா உனக்கு கேட்டுச்சாடாது? அவன் என்ன சொன்னான் கேட்டியா? டேய் எங்களுக்கு நல்லாவே கேட்டுதுடா. என்னடா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க? ஹே டேடா, என்னோட ஹோல் ஹாப்பினஸ்டா அவன். ஐயோ என்னால் இது கனவு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக எங்கேயோ போகிறாரு. லாங் ட்ரைவ் தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் போகம். இந்த மாதிரி டே வந்து சொன்னது. என்னால் நம்பவே முடியல. இப்போ நெக்ஸ்ட் சீனில் தான் டே இப்போ வீட்டில் உட்காந்துட்டு புக் படிச்சுட்ருக்கான். இப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. போகம், ஹலோ போகம். ஹே டே என்ன பண்ணுற? அதை வந்து நான் புக் படிச்சுட்ருக்கேன். நீ நான் வந்து உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான். ஓ, என்ன திடீர்னு? இல்லை, ப்ரப்போஸ் பண்ணி இன்றைக்கி தானே ஆச்சு. ஆமாம், பட் அது என்னன்னு தெரியல, உன்னை பார்க்கணும் போல இருக்குது. ஆனால் போகும், ஆல்ரெடி 6 மேலே ஆகிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு வெளியே விட மாட்டாங்க என்ன 6 மேலே. ஓ, ஆனால் ஜஸ்ட் வந்து எட்டிப்பாரு பால்கனி வழியா. நான் வெளியே தான் நிற்கிறேன். என்னது வெளியே நிற்கிறியா? இப்போது டேவும் வந்து வெட்டி பார்க்குறான். அங்கே வந்து ஃபுல்லாக தேடி பார்க்குறான். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக யாருமே இல்லை. ஹே போகம், நீ எங்கே இருக்க? கரெக்டான வீட்டுக்கு முன்னாடி தான் நின்று இருக்கியா? நான் உன்னை பார்க்கலையே, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீ இல்லை. ஓ, அப்போ நீ வெளியே வந்து பார்த்தியா? நான் இல்லை. என்ன? ஆமாம், இல்லை. என்ன? நான் சும்மா சொன்னடா, நீ வந்து வெளியே வந்து எட்டி பார்க்குறேன்னு பார்த்தேன். போகம், இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் விளையாடாதா? ஓ, அப்போது நீயும் என்னை மிஸ் பண்ணுறதானே? என்னது, நீயும் என்னை மிஸ் பண்ணுறதானே? இல்லை, நான் யார் சொன்னா? நான் இப்போ தானே பார்த்தேன் உன்னை, அதுக்குள்ளே எப்படி உன்னை மிஸ் பண்ண முடியும்? ஓ, அப்புறம் ஏன் ஓடி வந்த? நான் சொன்னேன் 2 செகண்ட்லேயே ஓடி வந்துட்டேன். அது வந்து போகும், என்னை ரொம்ப நீ ஷையாக்குற, நான் போகிறேன். ஹே சரி, எனக்கு ஒன்று வேணும்.
என்ன வேணும்? என்ன? இல்லை அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் தான் கிஸ் பண்ணுறாரு. ஆ போகம், என்ன சவுண்ட் அது? இல்லை எனக்கு கிஸ் கிஸ் வேணும். எனது கிஸ்ஸா? போகம் அது என்ன டே கொடுக்க மாட்டியா? அது வந்து ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போகம் எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கு. ஹே என்னடா, நம்ம இப்போ லவ்வர்ஸ் தெரியும்ல, நீ எப்பவும் போல போகம்லாம் கூப்பிட வேணாம், என்ன செல்லமா பேபி டார்லிங் ஏதாச்சும் கூப்பிடுடா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வயிற்றுக்குள்ளெல்லாம் என்னென்னமோ பண்ணுது. அது வந்து ஓகே ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு போதுமா போதும் போ, எனக்கு ஷையாக இருக்கு போகும். சரி ஓகே ஓகே சரி, நீ போய் புக்ஸ் படி, நான் நான் ஃபோன் வைக்கிறேன். ஓகே போகம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறாரு. இப்போது டேக்கு அகெயின் கால் வருது. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock மேலே ஆகிடுச்சு. டே அதை பார்த்துட்டு ஐயோ எந்த நேரத்துக்கு கால் பண்ணுறான், பக்கத்தில் திரும்பி பார்க்குறான். அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது பிளாங்கெட்டில் போய் தான் ஹலோ ஹலோ என்ன? பொண்டாட்டி என்னடா பண்ணுற? பொண்டாட்டியா? போகம் என்ன? ஹலோ ஐ மிஸ் யூ. என்ன போகம், இப்போ தானே பார்த்தோம் ஈவினிங். நீ பேசுறது சரியாக கேட்கலடா. ஐயோ நான் பிளாங்கெட்குள்ளே இருக்கேன். என்னது பிளாங்கெட்குள்ளே இருக்கியா? அதுக்கு ஏன்டா அப்படி பேசுகிற? அம்மா இருக்காங்க பக்கத்தில். ஐயோ வெளியே வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வராரு. வெளியே வந்துட்டு போகம் என்னடா எனக்கு கால் பண்ணியிருக்கு இந்த நேரத்துக்கு? இல்லை உங்ககிட்ட பேசணும் போல இருக்க. ஐயோ என்ன ஆச்சு போகம் உனக்கு? இல்லை டே அது வந்து உங்ககிட்ட எப்போ ப்ரப்போஸ் பண்ணணும், அப்போ எனக்கு ஒரு மாதிரி உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு இந்த ஃபீலிங்கே. போகம் என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. பட் நான் வீட்டில் இருக்கிற வாசி என்னால் பேச முடியல. இட்ஸ் ஓகேடா, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. எனக்கு உங்ககிட்ட இப்படி பேசினாலே போதும் டி. ஐ லவ் யூ ஸோ மச். நீ ஃபஸ்ட் இயர்லேருந்து வந்தல, அப்போத்துலேருந்தே எனக்கு ஒன்று பிடிக்கும்டா. என்னமோ தெரியல, அப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஆனால் அப்போல்லாம் எனக்கு உன்னை பிடிக்காது, இப்போ தான் பிடிக்கும். அட பாவிடே, நீ உன்னோட சீனியர் ஞாபகம் இருக்குல்ல? தெரியும், நீ சீனியர்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணுவேன், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஒன்று அப்போல்லாம். இப்போ நீ ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிற என்ன. ஸோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் போகும். லைட்டாக பிடிச்சது ஸ்டார்டிங்கில், இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாரு டேவும். இப்போது டே தான் போகும் லைன்லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. இப்போ எதிர்க்க அவங்க அப்பா தான், டே என்ன பண்ணுற இந்நேரத்துக்கு? அப்பா அது வந்து காலேஜில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, அது வந்து பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு என் ஃப்ரெண்டு கால் பண்ணனா, அதான் சிக்னல் கிடைக்கல, அதான் வெளியே வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஓ சரி சீக்கிரம் போய் பாடு போ. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இப்போது அவங்க அப்பாவும் போயிடுறாரு. போகம் பார்த்துட்டு என்ன அவங்க அப்பானா மாட்டினியா? போகம் கம்முனரு, லவ் பண்ண ஒரே நாளில் யாராக மாட்டுவாங்களா சொல்லு, நீ மாட்டுவடா அப்படின்னு சொல்லிட்டு கிகிள் பண்ணுறாரு. இப்போது போகம் தான், சரி டே கொஞ்சம் வெளியே வர முடியுமா? என்னது வெளியே வா, சான்ஸே இல்லை. பால்கனிக்கு வாடா. எதுக்கு? நான் வெளியே தான் இருக்கேன். நீ போய் சொல்கிற, நீ மதியானமும் இப்படி தான் சொன்ன, நான் வரமாட்டேன். நிஜமாக வந்திருக்கேன்டா, வாடா. எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்க, தூரத்தில் இருந்து பார்த்தா போதும். ப்ளீஸ் டே ப்ளீஸ் வெளியே வா. சரி வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா போகம் அங்கே கீழே நின்றுட்டுருக்காரு. அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணி காட்டுறாரு டேவும். போகம் என்ன பண்ணுற நீ சும்மா சொல்கிறேன்னு நினச்சேன், ஆனால் நிஜமாக வந்துட்டியா?
அப்படியா? உனக்கு நான் தெரியுறேனா? ஆமாம், நீ தெரியுற, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. இப்போ போகமும் அங்கேருந்து சரிடி உன்னை பார்த்துட்டேன், போதும், இது நான் வீட்டுக்கு போகிறேன், ஐ லவ் யூ. நீ இதே மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என் கூட, ஓகே? நான் போகிறேன், டே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. டேவும் போகிற போகமே அப்படியே பார்த்துட்ருக்காரு ஹாப்பியாக. ஐயோ நிஜமா அவன் வந்திருக்கான், நான் அவன் பொய் சொல்வான்னு நினச்சேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்ருக்காரு. இப்போது 3 வீக்ஸ் லேட்டர் தான் காட்டுறாங்க. டே வந்து கிளாஸில் உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஜிமின் தான் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, மச்சான் என்ன ஒரு மார்க்கமாக இருக்க? ஆ அது ஜெமீன், அது வந்து என்னடா சொல்கிறா? இல்லா போகும் போகமும் நானும் லவ் பண்ணுறோம். என்னது, நீ போகமா லவ் பண்ணுறியா? இங்கே பாருடே, அதெல்லாம் வேணாம். ஏ நீ சிரிக்கிறதே சரியில்லை. அப்போது ப்ரப்போஸே பண்ணிட்டீங்களா 2 பேரும்? ஆ ஆமாம் ஆமாம் ஜெமீன். டே அவனை பற்றி தெரில உனக்கு, அவன் வந்து வேணாண்டா. ஏன் ஜெமீனா? அவர் ரொம்ப நல்ல சீனியர்ரா. டே அவனை பற்றி தெரியாது உனக்கு, தேவையில்லாமல் நீயே போய் விழுந்துடாத. அவர் ரொம்ப நல்லவர்டா, எனக்கு தெரியும் அவரை பற்றி. எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரலட்டே, நீங்கள் என்னமோ சொல்கிற, நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஜிமின் இந்த மாதிரிலாம் சொல்லாதடா, அவர் ரொம்ப நல்லவர். இங்கே பாருடே, இன்றைக்கி நீ ஃப்ரீ தானே? ஆமாம் நான் ஃப்ரீ தான். அப்போது உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அப்போ தெரியும் உனக்கு. என்ன என்ன ஜிமின்? நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறேன்ல. சரி ஓகே, எதுக்கு டென்ஷன் ஆகிறேன், ஓகே வரேன். இப்போது பிரேக் டைமில் தான் இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், டேய் அவனை பற்றி உனக்கு என்னென்ன தெரியும் சொல்லு நீ. போகம் போகம் வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பார், நல்லா பார்த்துப்பாரு என்ன. டேய் உன்னை நல்லா பார்த்துப்பான் அது தெரியும், அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவனை பற்றினா புரியலை. அவன் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எல்லா பழக்கமும் இருக்குடா. என்ன என்ன ஜிமின் சொல்கிற? ஆமாம், உனக்கு தெரியாதா? தெரியாது. இது கூட பரவாயில்ல, அவனுக்கு ட்ரக்ஸ் அடிக்கிற பழக்கமும் இருக்கு. என்ன என்ன ஜிமின், ட்ரக்ஸா? ஆமாம், அதை அடித்தா அவன் என்ன பண்ணான்னு அவனுக்கே தெரியாதான், லூஸ் மாதிரி வளர்ந்துட்டு இருப்பான். நிறைய கேள்விப்பட்டிருக்கான் எங்க. என்ன என்ன ஜிமின் நான் சொல்கிறேன்? ஆமாம், நீ வேணா அவன்கிட்டே பேசிப்பாரு, கேளு, அவன்கிட்ட சொல்லுவான் அவனே. இல்லை அப்படிலாம் இருக்காது. டேய் இப்போ கூட சொல்கிறேன், என்னை நம்பலனா எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு தான் பின்னாடி பிரச்சனை. ஏமா நம்பிக்கை வைக்காம நீ அவனை போய் லவ் பண்ணி பின்னாடி என்கிட்ட வந்து நீ அழுவக்கூடாது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சரி 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 ஜிமின், நான் நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்து போகம்கிட்ட போகிறாரு ஈவினிங்காக. இப்போது ஈவினிங் டைம் தான் காட்டுறாங்க. போகமும் டேவும் ஒரு பார்க்கில் தான் உட்காந்துட்ருக்காங்க. போகம் பார்த்துட்டு, ஹே டே இரு உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் தான் கொடுக்குறாரு. டேவும் பார்த்துட்டு, ஹாய் எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேடாக வாங்குறாரு. போகம் பார்த்துட்டு, டேய் என்னடா ஒரு மாதிரி இருக்கா, ஏதாவது பிரச்சனையா? இல்லை போகம், ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. சரி நான் ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்க போகிற? இல்லை அது உனக்கு உனக்கு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்கா? பேட் ஹேபிட்ஸா? அப்படிலாம் எதுவுமே இல்லைட்டே. ஓ ஓகே ஓகே போகம். ஏன் திடீர்னு கேட்குறா? இல்லை ஜஸ்ட் கேட்டேன். காலேஜில் யாராவது என்னை பற்றி எதாவது சொல்லியிருப்பாங்க, எல்லாம் நிறைய பேர் எனக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க, உனக்கே தெரியும்ல. ஆ தெரியும் போகம், அதான். பேபி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காத, உன் பேபி நான், உனக்கு தெரியாதா நான் எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. டே உடனே தள்ளி போய்ட்டு, என்ன போகம் பண்ணுற? ஏன்னா கிட்ட வரக்கூடாதா? இல்லை எதுக்கு, வேண்டாம் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகமும் தள்ளி போயிடுறாரு. டே பார்த்துட்டு, சரி போகம் எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஆ சரி வா, நான் அவனை ட்ரா பண்ணிடுறேன். இல்லை இல்லை நானே போய்க்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான்,
இது வேறையா? சரி ஓகே, பாதி வழியிலாவது விட்டுடுறேன். அப்படியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்து போகமோட பைக்கில் தான் வராரு. இப்போது வரும்போது தான் நல்ல டிஸ்டன்ஸில் உட்காந்துட்ருக்காரு பைக்கில், நடுவில் பேக். அண்ட் போகும்போது பார்த்துட்டு என்னடா அப்படி என்னடா பண்ணுற போகிறேன் நான், எதுக்கு இவ்வளோ கேப்பு? இல்லை ஜஸ்ட் அதான். ஓகே ஓகே ஏதோ ஒன்று. சரி இங்கேயே நிறுத்த வண்டி. எங்கேயா? இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போகணும்டா நீ. இட்ஸ் ஓகே போக, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரி ஓகே, நான் போட்டா? ம் ஓகே போகம், போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ போகம் தான் டே ஆ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி பார்க்குறாரு. போகம் வந்து உடனே ஃப்ளைங் கிஸ் தான் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு என்ன ஃப்ளைங் கிஸ்ஸா? ம் ஆமாம், உண்மையான கிஸ் எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியாது, ஸோ இந்த கிஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைங் கிஸ் தான் கொடுத்துட்டே இருக்காரு மாறி மாறி 2 ஹேண்ட்லேயும். இப்போது அதை கேட்ச் பண்ணிவிட்டு உன் கிஸ்ஸஸாக வாங்கிட்டேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ போகமும் வந்து போகிற வரைக்கும் அதே இடத்துல நின்று பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் எடுத்து அதுலேருந்து சிகரெட் தான் எடுக்கிறாரே, எடுத்து அங்கேயே நின்று ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது தான் வீட்டுக்கும் ரீச் ஆகிடுறாரு. உள்ளே போயிட்டு செம்ம ஹாப்பியாக உள்ளே போயிட்டுருக்காரு. இப்போது ஜிமினுக்கு கால் பண்ணி தான், ஏய் ஜிமின், அவன் அப்படிலாம் இல்லை, இங்கே பாரு, தேவையில்லாமல் அவனை பற்றி பேடான இன்ஃபர்மேஷன்லாம் என்கிட்ட சொல்லாத, அவன் ரொம்ப நல்லவன் சரியா, இனிமேட்டு அவனை பற்றி தப்பாக சொல்கிறது வேலையை வச்சுக்காத என்கிட்ட, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. ஸோ ஜிம்மினும் பார்த்துட்டு டே டே என்ன அதுக்குள்ளே ஃபோனை வச்சிட்டான், அவனை பற்றி தெரியாமல் பட்டு தான் திருந்துவான் போல இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் வந்து வச்சிடறாரு. இப்போது இந்த சைட் போகம் தான், எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டே அங்கேயே நின்று யோசிச்சுட்ருக்காரு. இப்போது அந்த ஸ்மோக்கும் முடிச்சுட்டு காலில் போட்டு அதை அணைச்சிட்றாரு. இப்போ போகம் அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவரோட வீட்டுக்குள்ளே போனவுடனே 4-5 பொண்ணுங்க நிற்கிறாங்க. நின்றுட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொண்ணுங்களாம் கேட்குறாங்க. போகம் பார்த்துட்டு நான் வந்துட்டேன்லடி, வாங்கடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பற்றி எதுவுமே தெரியாது போகம் எப்படி அப்படின்னு. இப்படியே தான் ஒரு 2 months கிட்ட போயிருக்கும். போகம் தான் ரொம்ப கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்ருப்பான். வரவே மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இப்போது தான் ஜெமின் கால் பண்ணி, ஜெமினா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, போகம் வந்து அவன் வீட்டுக்கு என்னை கூப்பிடுறான், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஜெமினா. அவன் வீட்டுக்கா? எதுக்குடா வீட்டுக்கலாம்? இங்கே பாருடே, வேண்டாம், சொல்கிறது கேளு. இல்லை நான் அது வந்து சொன்னால் கேட்க மாட்டல. இல்லை ஜெமின், நீ வேணா என் கூட வா. கூட தானே வரேன் நான், ஆனால் என்னை விட்டு நீ தனியாக எங்கேயுமே போகக்கூடாது அவன்கிட்ட, புரியுதா? புரியுது புரியுது ஜிமின், வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகம் வீட்டு முன்னாடி தான் நிற்கிறாங்க 2 பேருமே. ஸோ வந்து போகம் கிட்ட வரலன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். ஆனால் போகம்க்கு இது தெரிஞ்சிருக்காது வர போகிறான்றது. இப்போது காலிங் பில் தான் கிளிக் பண்ணுறான். போகம் வந்து கதவு திறக்கல. அங்கே இருக்க ஒரு பொண்ணு தான், ஹாய் யார் நீங்கள், பார்க்க க்யூட்டாக இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஜிமினுக்கு அது பார்த்தவொடனே டவுட் வருது. ஆமாம் நீங்கள் யார்? நானா போகமோட வீட்டில் வேலை செய்கிறேன். ஓ, வேலை செய்கிறவளா? உன்னை பார்த்தா வேலை செய்கிற மாதிரி தெரியலையே. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? போக நானே சொல்கிறேன், போங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தள்ளி விட்டு உள்ளே போகிறான். பின்னாடியே வரான் ரொம்ப நர்வஸாக. உள்ளே பார்த்தா இன்னும் 2-3 பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க சோஃபாவில். அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ போகம் தான் வரானே. டே நீ வருவன்னு சொல்லவே இல்லை, நீ வரலன்னு தானே சொன்ன. ஓ, வருவன்னு சொல்லியிருந்தா இந்த பொண்ணுங்களாம் அமுச்சிருப்பியா போகம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். போகம் உடனே நீ இதெல்லாம் தப்பாக எடுத்துக்காத, இவங்க ஜஸ்ட் இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அவங்க அப்படி சொல்லி இங்கே வேலை செய்கிறவங்க தானே சொன்னாங்க. யார் சொன்னா? இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு இங்கே தான் வேலை செய்கிறா. என்ன போகம், இப்படி மாற்றி மாற்றி எதாவது சொல்லிகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து போகமாக பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக. போகம், இது
இது புரியல எனக்கு. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா நான்? நீ நினைக்கிற மாதிரி இல்லை. சொல்லுங்கடி, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க சொல்லுங்கள். நாங்கள் இங்கே வேலை செய்ய தான் வந்திருக்கோம். என்னாச்சு? பாத்தியாட்டி, ஜஸ்ட் அவங்க வேலை செய்யறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஜிமின் உடனே, சரி என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாமா நான்? வேலை செய்ய வந்திருக்காங்களா இல்லை நீ வேலை செய்கிறதுக்காக வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போகம் கிட்ட ஒரு மாதிரி கேட்குறான் ஜிமின் டபுள் மீனிங்கில். அதை போகம் பார்த்துட்டு, என்ன ஒரு மார்க்கமாக பேசுகிற நீ? அவள் தான் உனக்கு. அவன் பேசுகிறது எதுவும் நீ பார்க்காத, இங்கே பாரு, என் கூட வா கொஞ்சம். முடியாது, அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் குறுக்க வந்து நிற்கிறான். அங்கேயே டிஎஸ்ஐசர் நிற்கிறாரு. இப்போது அந்த பொண்ணுக்கிட்ட போய் நின்று தான் நிற்கிறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட போய் நின்றுட்டு, நிஜமா போகும் உங்களுக்கு ஜஸ்ட் ஓனர் தானே, இங்கே நீங்கள் வேலை செய்ய தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு, ஏன் நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறா அந்த பொண்ணு. அந்த ஸ்மைலே ஒரு மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. டேக்கு ஒரு மாதிரி டேஸாக வருது. அங்கேயே நின்றுட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டே, ஜிமின் நம்ம இங்கேருந்து போயிடலாம் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்துட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. போகம் பின்னாடி ஓடி வந்துட்டு, என்ன ஆச்சுடா? பாரு போகம், உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நீ வேற வாழ்க்கை வாழ்கிற, நான் அப்படி கிடையாது போகம். என் கை விடுறியா ப்ளீஸ்? ஜஸ்ட் எனக்கு 5 minutes டைம் கொடு, நான் உங்ககிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்டா. இங்கே பாருடே, நீ என்னை விட போயிடாத ப்ளீஸ். அவன் மேலே இந்த கையிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமின், நீ இதில் குறுக்க வராத, நான் கிட்ட பேசிக்கிறேன். போகம், நானே சொல்கிறேன், என் கை விடுறியா? ப்ளீஸ் விட்டுற என்ன. நம்ம பழகி ஒரு 3 months தான் இருக்கும். ஆனால் நீ என்னை டச் கூட பண்ணதில்லை. நான் உன்னை விட்டதும் கிடையாது, நானும் உன்னை டச் பண்ணதில்லை. இது பியூரான லவ்வாகவே இருக்கட்டும். இந்த லவ் இந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணிடலாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு ஜிமினை கூப்பிட்டுட்டு. இப்போ போகம் அதே இடத்துல நின்று பார்த்துட்ருக்கான். இப்போது அங்கே போயிட்டு ஒரு சேரில் தான் பஞ்ச் பண்ணுறாரு போகம். அவன் என்ன விட்டு போயிட்டானா? எல்லாம் ஊனால தாண்டி. ஏன்டி ஒரு மார்க்கமாக பேசிகிட்டு இருக்கீங்க? ஒழுங்காக பேசினா தான் என்ன? போகம், நீ எங்களை விட்டு போயிட்டேன்னா அப்புறம் எங்களுக்கு யார் இருக்கா சொல்லு? அப்படிங்க கொய்யால உங்களெல்லாம் தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு வெளியே போங்கடி. என்ன போகம், நம்ம டீலிங் மறந்து போச்சா? ஒரு மயிறு டீலிங்கும் வேணாம், வெளியே போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போது தான் இந்த சைடு ரொம்ப க்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் தான் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. சொன்னல சொன்னேன் கேட்டியா? அப்போவே நீ விட்டுருந்தா இவ்வளோ பெயின் இருந்திருக்காது உனக்கு. எனக்கு அது புரியல ஜிமினா. அப்போ காதல் என் கண்ணை மறைச்சிருச்சு. மறைக்கும் மொத்தா. நான் தான்டா கூட இருந்து சொல்லிட்டு இருந்தேன்ல, எதுவுமே உனக்கு காதில் விழலை. நான் என்ன பேசினாலுமே உனக்கு எதுவுமே விழலை. தேவைதான்டா உனக்கு, தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கே திட்டிகிட்ருக்காரு. ஜிமினா, ஸ்டில் எனக்கு போகம் மேலே நம்பிக்கை இருக்குது. அவன் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் உன்னை திருத்த முடியுதுடா. சீரியஸாக உன்னை திருத்த முடியாது. நீ இன்னைக்கு நைட் என் கூட வா, அப்போ உனக்கு தெரியும், சரியா? அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேயே போயிட்டு ஒரு கார்னரில் இருக்க ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒரே இடத்த பார்த்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இல்லை, என் போகம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே எழுந்து போகிறாரு அவர் ரூமுக்கு தான். ஜிமின் பார்த்துட்டு, ரொம்ப அழுவாதரா, உன் லவ் ஒன்றும் ட்ரூ கிடையாது. நீ மட்டும்தான் ட்ரூவாக இருக்க, அவன் கிடையாது. 2 பேரும் ட்ரூவாக இருந்தால் தான் அது பேர் லவ்வே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறாரு இந்த சைடு. இது எல்லாமே கேட்குது. அவர் க்ரை பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து புக்ஸ் தான் படிச்சுட்ருக்காரு. அவர் மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறாரு. இப்போது டைம் ஒரு 7 o'clock மேலே ஆகுது. ஜிமின் தான், என்ன நான் புக்ஸ் படிச்சுட்ருக்கேன், போ ஜிமினா. படித்தது போதும், என் கூட வா. எதுக்கு என் கூட வானா வரமாட்டியா? சரி, எங்கன்னு சொல்லு. கிளப்புக்கு. என்னது கிளப்புக்கா? இங்கே பாரு ஜிமின், அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா? உன்னை என்ன சரக்கடிக்கா கூப்பிட்டேன்? உனக்கு ஒரு காட்டணும், வா நீ. என்ன? வாடா
அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போது ஒரு கிளப் முன்னாடி தான் நிற்கிறாங்களே. அப்போது அங்கே நிறைய பேர் சுற்றி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போது ஜெமின் தான், ஆ இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை, எனக்கு பார்க்கவே பிடிக்கல. ஓ, உனக்கு போகம் பிடிக்கும்ல? ஆமாம். ஏன்? போகம் டெய்லி நைட் இந்த இடத்துக்கு வருவான். என்ன? ஆமாம். நீ தான் நான் சொல்லும்போது நம்பலையேட்டே. வா, உனக்கு ப்ரூஃப் காட்டினா தானே. வா, ஒரு ப்ரூஃப் காமிச்சிட்டேன், இன்னும் 2-3 ப்ரூஃப் இங்கே இருக்குது, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. இப்போது டேவும் ஜெமினும் தான் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஒரு சோஃபாவில் போய் உட்காந்துட்டு லெமன் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. இப்போது போகமும் உள்ளே வரான். அவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வரான். செம்ம ஸ்வேகாக இருக்கான் பார்க்கவே. செம்ம கெத்தாக அப்படியே உள்ளே நடந்து வரான். அவன் பின்னாடி 5-6 பேர் இருக்காங்க. அவங்க கூட வந்துட்டு எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அவனும் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். இப்போது டே இதெல்லாம் வைட் ஐஸோடு பார்த்துட்ருக்காரு. ஜெமினா, நான் அப்போ நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்கான் போகம்? பாரு நல்லா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு இன்னும் என்ன பண்ணுவான்னு. ஜெமின் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகமும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிவிட்டு பேக்கெட்லேருந்து ஒரு இதுதான் எடுக்கிறாரே. எடுத்து அப்படியே கையில் இது பண்ணிவிட்டு வாயில் போடுறாரு. அது ட்ரக் தான். டே அதை பார்த்துட்டு, ஜெமின் அது என்னது என்னது அது? ட்ரக்ஸ். அவன் ட்ரக்ஸும் எடுத்துப்பான். என்னது? அவன் ட்ரக்ஸ் எடுத்துப்பானா? ஆமாம். பார்த்தல, 3 ப்ரூஃப் கிடச்சிருக்கிட்டே. இன்னும் ஒன்று தான் இருக்குது. நீ பார்த்தது போயின்னு நினச்சல, அது ஒன்று இருக்குது அப்படின்றாரு ஜெமின் ஒரு மாதிரி. டே பார்த்துட்டு, என்ன என்ன இருக்குது இன்னும்? பாரு நீ. இப்போது போகம் பக்கத்தில் ஒரு பொண்ணு தான் வந்து உட்காருதே. போகம் பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஹேர்ஸ்லாம் வந்து காதுகிட்ட கோதி விடுறான். டே இதை பார்த்த உடனே ஹைஸ்லாம் வந்து டேஸாக வருது. போகம், நீ இன்னொரு பொண்ணு எப்படி? ஜெமின், டே எப்பயாவது புரியுதா? அவனுக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும். ஒன்று சும்மா சும்மா வச்சுருக்கான், அவ்வளோதான். இல்லை, இது உண்மையா? நான் கனவுல இருக்கேனா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ அவரே அவர் கணத்தில் வந்து அடிச்சுக்கிறாரு. இல்லை 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 டே டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாரு. இல்லை அப்படிலாம் இருக்காது. டே வேக்கப்பாக, நீ கனவுலலாம் இல்லை, நீ ரியாலிட்டியில் இருக்க. அவன் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் அவன் லைஃப்பை. நீ உன் லைஃப்பை விட்டுறாத, அவன் தான் உன் லைஃப்னு நினச்சி, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் இங்கே சொல்கிறாரு. ஸோ டேக்கு ஒன்றுமே புரியல. அவர் அங்கேருந்து எழுந்து போகிறாரு. இப்படியே தான் போயிருக்கோம் அவர் லைஃப். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்குறாரு. லவ் பண்ணும்போதே அவன் அப்படி இப்படின்னு இருந்தால, இப்போது வரப்போகிறவன் எப்படி? லவ் பண்ணுறவனை கண்டுபிடிக்கவே ரொம்ப நாள் ஆச்சு. அவன் எப்படிப்பட்டவனு, இவனை எப்படி? அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அவங்க அம்மாவை. டேயோட அம்மா பார்த்துட்டு, என்ன டே என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு? இல்லை, எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம். டே என்னடா நினச்சிட்ருக்க? அதெல்லாம் கிடையாது, மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அவங்க உன் ஃபோட்டோ பார்த்தவொடனே ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க. அதெல்லாம் தெரியாதுட்டே. நீ அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிற, புரியுதா? ரெடியாகு, அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சர்ச்சில். அம்மா. டே கோவப்படுத்தாமல் ரெடியாகு. இப்போது டேவோட அப்பா தான் உள்ளே வராரே. டே ரெடி ஆகிட்டியாப்பா? பா, என் பையன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மிரர் வழியாக பார்த்து பேசிகிட்ருக்காரு. டே பார்த்துட்டு, அப்பா அப்பா. என்ன டே என்ன? வா, இந்த செயின் நல்லா இருக்குடா உனக்கு, நான் தான் செலக்ட் பண்ணேன், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரிப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ இந்த மேரேஜுக்கு வந்து ஒத்துக்கினதுக்கு. மாப்பிள்ளை வீட்டு சைடும் ரொம்ப நல்லவங்க, உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நீ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, அப்பா கிட்ட, சரியா? சரி சரிப்பா சரி. இப்போது டேவோட அம்மா தான், என்னங்க இவன் வந்து அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து நோட் பண்ணுறாரு வேண்டான்ற மாதிரி.
அவங்க அம்மா வந்து சரி ஓகே அப்படின்றாங்க. இப்போ டேவோட அப்பா தான் சரி டே, இப்போது கூப்பிட்ற டைம் ஆகிடுச்சு, வா நம்ம போகலாம், நம்ம அங்கே போகணும். ஹே பையன்கிட்ட அது கொடுறீ. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே மாதிரி தான் கொடுக்குறாங்க. சரி வா டே அப்படின்னு சொல்லிட்டு டேவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு சர்ச்சுக்குள்ளே தான் பெரிய ரெட் கார்பெட்டாக இருக்குது கீழே. அது எண்டிங்கில் வந்து அது அந்த ஃபாதர்கிட்ட இப்போது டே தான் டேவோட அப்பா கை பிடிச்சி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறாரு. டேவோட அப்பாவே என்னாச்சுப்பா, பயமாக இருக்கா? மேரேஜ் ஸ்கேரியாக தான் இருக்கும், பட் அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. எல்லாமே எல்லாமே நல்லதாக நடக்கும். அந்த பையனை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் லைஃப் நல்லதாக அமையும், சரியா? அப்பா சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்ட்ஸ் அப்படி பிடிச்சிக்கிறாரு. இப்போது அந்த கார்பெட் மேலே தான் நடந்து போயிட்டுருக்காங்க. டே ஒரு மாதிரி தலையை குனிஞ்சபடியே நடந்து போயிட்டுருக்காரு. இப்போது டேவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த சைடு குரூமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சேரப் பண்ணிகிட்ருக்காங்க. டே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி அவரை வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க சைடில் இருக்கவங்க. இப்போது டேக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் அவர். இப்போது அங்கேயே போய் நின்றுறாங்க ஃபாதர்கிட்ட. டேவோட அப்பா வந்து நிறுத்திட்டு மிஸ்டர் ஜிஹான்ஜங்குக், இந்த டே கேம்டேயாம் உங்களோடது. இனிமேல் நீங்கள் இவனை பத்திரமா பார்த்துக்கணும். இவன் என்னோடய குழந்த. இனிமேல் இந்த குழந்தைய நீங்கள் கண்ணு போல் வச்சு பார்த்துக்கணும், புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக சார், நான் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது டே ஃபர்ஸ்ட் டைம் ஜியான் ஜங்குக்கை பார்க்குறாரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜியான் ஜங்குக்கை பார்க்கும்போது. டே ஒரு மாதிரி ஜங்குக்கே பார்த்து நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜங்குக் பார்த்துட்டு ஹாய், இப்போ தான் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சொன்னாங்க வீட்டில், ஃபோட்டோஸ் கூட வேணான்னு சொன்னீங்களாமே. சாரி, அது இட்ஸ் ஓகே டே. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் திரும்பி நிற்கிறாங்க. இப்போ ஃபாதர் தான் நடுவில் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிளெஸிங்ஸும் கொடுத்துட்டு ரிங் மாற்றிக்கோங்கன்றாங்க. டேவும் வந்து ஹேண்ட்ஸ் அப்படியே நீட்டுறாரு. ஒரு மாதிரி டியர்ஸாக வருது அவருக்கு. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ரிங் போடுறதுக்கு முன்னாடி, இங்கே பாரு டே, இதுதான் உன்னோட லாஸ்ட்டு கண்ணீராக இருக்கணும், புரியுதா? இதுக்கு மேலே நீ அழக்கூடாது. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். இதெல்லாம் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் சொல்கிறது தான் ஸ்டார்டிங்கில். போக போக எல்லாம் மாறிடுவாங்க. ஐ எம் நாட் லைக் தட், ஓகே? நான் அது மாதிரி கிடையாது. உனக்கு போக போக புரியும், இப்போ புரியாது ஸ்டார்டிங்கில் எதுவும். ஹை லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரிங் போட்டு விடுறாரு. இப்போது டே தான் அந்த ரிங்கே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அந்த டியர்ஸ்லாம் தொடச்சிட்டு அவரோட ரிங்கை எடுத்து போட்டு விடுறாரு. போட்டுட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கு பார்த்துட்டு, என்ன உனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லையா? இருக்குது, நிறையா இருக்குது, நம்ம இதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போது 2 பேரும் ரிங் மாற்றிட்டு இப்போ ஃபாதர் தான் யூ மேக் இஸ் நவ். ஃபாதர், நான் ஃபோர்ஹெட்டில் மட்டும் கொடுத்துக்கிறேன், யோ விஷ் அப்படின்றாங்க. இப்போது ஜங்குக் போயிட்டு டேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு டே பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது டேக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ இந்த சைடு திரும்பி நிற்கிறாங்க. எல்லோரையும் பார்த்தா மாதிரி எல்லோரும் வந்து செம்மையாக சேராக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது டே தான் வெளியே வந்துட்டு, அப்பா நான் போயிட்டு வரேன். டே நீ எதுக்கும் பயப்படாத, மிஸ்டர் ஜியான் ஜங்குக் சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் சார், இது என் பொறுப்பு, இவன் இனிமே என்னோடய ப்ராப்பர்ட்டி. வாட் ப்ராப்பர்ட்டியா? ஹை, தட் மீன்ஸ் நீ எனக்கு தான், முழுசாக எனக்கு தான், நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்றாரு ஜங்கு. ஓகே சார், நான் போகிறேன் இங்கேருந்து. என்ன சார்கின்லாம் சொல்கிறீங்க? மாமான்னு சொல்லுங்கள். ஓகே மாமா, நான் டே கூப்பிட்டு போகிறேன் அண்ட் நாளைக்கு வந்துடுறோம் நாங்கள். இட்ஸ் ஓகேப்பா, எப்போனா வாங்க, விருந்திருக்கு, கண்டிப்பாக வந்துடணும், சரியா? டே ஓகே தானே நீ? அப்பா நான் ஓகே தான், நீங்கள் பத்திரமா இருங்க, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, 2 பேரும் கரெக்டாக சாப்பிடணும், சரியா? டே நாங்கள் எங்களை பார்த்துக்குறோம்ப்பா, நீ உன்னை பார்த்துக்கோ அண்ட் மாப்பிள்ளையும் கொஞ்சம் பார்த்துக்கோ, சரியா? ஓகேப்பா, நான் போயிட்டு வரேன்.
சரி மாப்பிள்ள போயிட்டு வாங்க. ஓகே மாமா, நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு தான் டோர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு ஜங்கோக். இப்போது டேவும் உள்ளே உட்காந்துட்டு இப்போது 2 பேரும் பாய் தான் காமிச்சிட்ருக்காங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு. இப்போது டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி டேஸாக வருது. இப்போது டேவோட அப்பா தான் அதை கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லடி, நம்ம பையன் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பான், இதுக்கப்புறம் இருக்கணுங்க. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டால இத்தனை வருஷமா. ஆமாம், இனிமேல் அவன் ஹாப்பியாக இருப்பான். நீயே பாரு, அவனே வந்து சொல்லுவான், அம்மா நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு. அது போதுங்க எனக்கு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 ஷார்ட் 3 ஷார்ட் போகும்னு நினைக்கிறேன், தெரியல எவ்வளோ போகும்னு. ஸோ நான் சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட்டு 2 பார்ட் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரண்யாமி டாட்டா.